ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல விஜய் கூட. இப்போ விஜய் வெளியில நின்று காவேரி காவேரின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ உடனே காவேரி அங்கே அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க. காவேரியை பார்த்தோன்னே வா காவேரி நீ வா அப்படின்னு உடனே பாட்டி போகாதடி போகாதடின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. ஆனால் காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்தோடனே விஜய் காவேரியோட கையை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி இழுக்கிறாரு. மறுபடியும் இவங்க யாரும் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்பா இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னோனே, இன்னைக்கு நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. எனக்கு என் காவேரி வேணும். நான் கூட்டிட்டு தான் போவேன்னு" சொல்லிட்டு காவேரி மறுபடியும் கைய பிடிச்சு இழுக்குறாரு. இவங்க எல்லாருமா சேர்ந்து தடுக்குறாங்க. இங்க பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயோட சவுண்ட் கேட்டு வெண்ணிலா படுத்திருந்தவங்க எந்திரிச்சிடுறாங்க. அவங்க நர்ஸ் வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து வெண்ணிலா அவங்களுக்கு தெரியாம அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து நேரா ஓடி வந்து விஜயோட கைய பிடிச்சிட்டு விஜய் அப்படின்னோனே, விஜய் அப்படியே ஸ்டன் ஆயி நின்றுதாரு. உடனே எல்லாருமே ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இவள பார்த்த பிறகு தானே உங்களுக்கு கான்டாக்ட் ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்புறமா காவேரிய வெளியில அனுப்பிடலான்னு நினைச்சீங்க. போங்க சாமி, போய் இந்த பொண்ணு கூட போய் குடும்பம் நடத்துங்க" அப்படின்னு பேசுறாங்க. அப்புறமா பாட்டியும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்குள்ள நர்ஸ் ஓடி வந்துடுறாங்க. "ஃபோன் பேசிட்டு இருந்தேன் சார், அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னோனே கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்புறமா "இவ்வளோ நேரம் என்ன கத்து கத்துன, இப்ப என்ன அப்படியே அமைதியா நிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒரு மாரியா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "அதான் என் பொண்ணு வந்து அவன் வேணான்னு வந்துட்டால்ல, வாங்க நம்ம இனிமே யார் என்ன சொன்னா நமக்கு என்ன, நம்ம கிளம்புவோம்" சொல்லிட்டு காவேரிய உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. நிவின் மட்டும் அங்க நிக்கிறாரு. இப்ப நிவின் கிட்ட விஜய் என்ன சொல்றாருன்னா, "ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு தேவை வரும்போது என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சென்சார் பண்ணிட்டு, எல்லாத்தையும் நீ அவகிட்ட சொல்லிட்டல்ல. என்ன பழி வாங்கணும் தானே நீ இந்த மாரி பண்ணுன" அப்படின்னோனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, உன்ன பழி வாங்கணும்னு நினைப்பு எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா அன்னைக்கு யமுனா வந்து என்னோட கேரக்டர அசாசினேட் பண்ணி சொல்லும்போது, எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் சொன்னேன்னோனே, "இவ்வளோ சொன்ன நீ, நான் காவேரி எவ்வளோ லவ் பண்ணுனேனோ நீ சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னோனே, விவின் சொல்றாரு, "சொல்லியிருக்கணும் தான். ஆனா நான் வந்து என்ன மட்டும் தான் நான் அந்த இடத்துல நியாயப்படுத்தணும்னு நெனச்சேன். ஆனா இப்ப இங்க பார்த்த பிறகு காவேரி உன்ன விட்டு பிரிஞ்சு வந்து நல்லதுன்னு தான் நானும் நெனைக்கிறேன்னோனே" விஜய் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. "உனக்கு தான் யாரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கவே தெரியாதுல்ல. என்னை வந்து உன்னோட நீ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வந்து யமுனா கிட்ட கல்யாணம் பண்ணி குடுத்த. ஆனா இப்போ உன் எக்ஸ பார்த்தோனே நீ எப்படி அமைதியா நின்ன? நீ எந்த நேரத்துல எப்படி மாறுவேன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால காவேரி உன்ன விட்டு வந்தது நல்லது தான்" அப்படிங்கிற மாரி நிவின் பேசுறாரு. அப்போனே விஜய் வந்து கையெடுத்து கும்பிட்டு, "நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே எல்லாருமா ஒண்ணா சேர்ந்து என்ன வந்து என்னென்ன பேசணுமோ பேசிட்டீங்கல்ல. நான் வந்து இன்னொருத்தவங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காதவன்னு சொல்லிட்டீங்கல்ல. ரொம்ப தேங்க்ஸ்" சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே ரொம்ப உடைஞ்சு போய் வீட்டுக்கு போறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ராகினி அவங்க பங்குக்கு வந்து அவங்கன்னா எப்படி பேசுனாங்க, காவேரி உங்களுக்காண்டி பேசினாளா, அப்படி பேசினாளான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட அப்படியே மூச்சு முட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வெண்ணிலா ரூம்குள்ளேருந்து ஓடி வராங்க. மறுபடியும் வந்து விஜயோட கைய பிடிச்சோனே விஜய் வந்து கத்துறாரு. இந்த மாரி "நான் உன்ன காணோம்னு சொல்லிட்டு பைத்தியமா திரிஞ்சேன்ல, அப்பலாம் நீ எங்க போன? இப்ப எதுக்கு என் முன்னாடி வந்து நிக்கிற? உன்ன வந்து என்னால மறுபடியும் பழையபடி பார்க்க முடியாது. நான் வந்து இன்னொருத்தியோட புருஷன். உனக்கு புரியுதா இல்லையா? உன்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால்ல காவேரி. அவளோட புருஷன் நான்" அப்படின்னு சொன்னோனே, தாத்தா வந்து "விடுடா, இவள்ட்ட ஏன்டா கத்திட்டு இருக்க? விடுமான்னோனே" அவங்க வெண்ணிலாவ கூட்டிட்டு போனோனே, இப்போ ராகினி என்ன நினைக்கிறாங்கன்னா, "இவ்வளோ தூரம் பேசின பிறகும் காவேரி புருஷன்னு சொல்லிட்டு போறானே! இவ்வளோ தூரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டா போயிருச்சே!" அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.